अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமைய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத முராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா श्रीरम्यजामातृमुनीन्द्रशासनात् यो मङ्गलाशासन सौप्रभातिके चक्रे प्रपत्तिञ्च वृषाचलेशितुः तं वादिभीकृत्गुरुम् आश्रयाम्यहम् பிரதிவாதிபயங்கரம் அண்ணா என்கிற ஆச்சாரியர் மணவாள மாமன்களுடைய நியமனத்தாலே திருவேங்கடமுடையானை குறித்து அருளி செய்த ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதம் என்கிற ஸ்தோத்திரத்தை அனுபவித்து வருகிறோம். தினந்தோறும் திருவேங்கடமுடையான் சந்நிதியிலே இன்றைக்கும் அனுசந்திக்கப்பட்டு வருகிறது. விடியற் காலையிலே அவனை திருப்பள்ளி உணர்த்துவது, எழுந்திரு என்று அவனை பிரார்த்தித்து கொள்ளுவது, அதுதான் இந்த சுப்பிரபாதத்தினுடைய முக்கியமான கருத்து. அப்பொழுது பல பல நன்னிமித்தங்களை எல்லாம் சொல்லி அவனையும் அவனுடைய பெருமைகளை எல்லாம் கொண்டாடி அப்படி அவனை எழுப்புவது என்பது இந்த ஸ்லோகத்திலே பார்க்கப்படுகிறது. ஸ்லோகத்தினுடைய அந்த சப்தத்திற்கு உண்டான அர்த்தங்களை மட்டும் அடியேன் தெரிவித்து வருகிறேன். இப்பொழுது 5வது ஸ்லோகம். அத்ரியாதி சப்த ரிஷயா சமுபாஸ்ய சந்தியாம் ஆகாஷ சிந்து கமலானி மனோகராணி ஆதாய பாதயுகம் அர்ச்சயித்தும் பிரபன்னாः சேஷாத்ரிசேகர விபோ தவ சுப்பிரபாதம். இந்த ஸ்லோகத்திலே என்ன சொல்லப்படுகிறது என்னால், அத்ரி முதலான சப்த ரிஷிகள், 7 ரிஷிகள், சப்த ரிஷிகள் என்பவர்கள் மிக முக்கியமானவர்கள். எத்தனையோ ரிஷிகள் இருந்தாலும் 7 ரிஷிகள் மிக முக்கியமானவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த 7 ரிஷிகள் யார் யார் என்று அது பலவிதமாக சொல்லப்படுகிறது. வசிஷ்டர், காஷ்யபர், ஆத்ரி, ஜமதக்னி, கௌதமர், விஸ்வாமித்ரர், பரத்வாஜர் ஆகியவர்கள் 7 ரிஷிகள் என்று சிலர் சொல்லுகிறார்கள். இது ஸ்ரீவிஷ்ணு புராணத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வசிஷ்டர், காஷ்யபர், ஆத்ரி, கௌதமர், விஸ்வாமித்ரர், பரத்வாஜர் என்று இவர்களை சப்தரிஷிகளாக ஸ்ரீவிஷ்ணு புராணத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட அத்ரியாதி சப்த ரிஷயா, அத்ரி முதலான 7 முனிவர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? விடியற் கார்த்தாலையிலே எழுந்திருந்து சமுபாஸ்ய சந்தியாம், காலையிலே செய்ய வேண்டிய தங்களுடைய கடமைகளை எல்லாம் செய்துவிட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆகாச கங்கையிலிருந்து உயர்ந்த புஷ்பங்களை எல்லாம் உனக்காக பறித்து கொண்டு வருகிறார்கள். ஆகாஷ சிந்து கமலானி, ஆகாஷ சிந்து என்னால் ஆகாஷ கங்கை என்ன இருக்கக்கூடிய அது ஒரு சிறிய நதி போல ஒரு இன்றைக்கும் இருக்கக்கூடியது திருவேங்கட மலையிலே. அங்கிருந்து கமலானி, நல்ல தாமரை புஷ்பங்கள், அவைகள் எப்படிப்பட்டவை? மனோகராணி, பார்ப்பதற்கு மிக அழகாயிருப்பவை. அவற்றையெல்லாம் ஆதாய, அவற்றையெல்லாம் பறித்து கொண்டு வருகிறார்கள். எதற்காக? தவ பாதயுகம் அர்ச்சயித்தும், உன்னுடைய திருவடிகளிலே அர்ச்சனை செய்வதற்காக, அந்த தாமரைகளை கொண்டு அதை அர்ச்சனை செய்வதற்காக பிரபன்னா, அப்படி உன்னிடத்திலே அடியவர்களாக வந்திருக்கிறார்கள். ஆகையினாலே சேஷாத்ரி சேகர விபோ, ஆதிசேஷ மலைக்கு அரசே, சேஷாத்ரி சேகர், ஆதிசேஷமலை, சேஷாத்ரி என்றும் திருவேங்கட மலைக்கு பெயர் உண்டாகினாலே அப்படிப்பட்ட சேஷாத்ரி அதனுடைய கொடுமும் சிகரமாக இருப்பவன்
அந்த தலையணியாகிய அரசாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட உனக்கு தவசுப்பிரபாதம் நல்விடு ஆகுக என்று இந்த ஸ்லோகத்திலே திருவேங்கடமுடையானை துயிலெழுப்பினார். அடுத்த ஸ்லோகம், இனிமேல் வரக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம் திருவேங்கடமுடையானை துயிலெழுப்புகின்ற ஸ்லோகங்கள். அடுத்தது 6வது ஸ்லோகம். பஞ்சானனாப்ஜபவ ஷண்முகவாசவாத்யாக த்ரைவிக்ரமாதிச்சரிதம் விபுதாஸ்துவந்தி பாஷாபதி வாசரசுத்திமாராத் சேஷாத்ரிசேகர விபோ தவ சுப்பிரபாதம். பஞ்சானன அப்ஜபவ ஷண்முக வாசவாத்யாக என்று பல தெய்வங்களை இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார். பஞ்சானன் என்னால் 5 தலைகளை உடையவன் என்பது பொருள். இந்த 5 தலைகளை உடையவன் என்பது ருத்ரனை குறிப்பது. சிவனுக்கு 5 தலைகள் உண்டாம். அதனால பஞ்சானன. அடுத்தது அப்ஜபவன். அப்ஜபவன் என்னால்னா தாமரையிலே தோன்றியவன் என்பது அது பிரம்மாவை குறிக்கிறது. நான்முகன் அவனை குறிக்கிறது. அதற்கு மேலே ஷண்முக. ஷண்முக என்னால்னா 6 முகங்களை உடையவன். அது சிவனுடைய பிள்ளையான முருகனை சொல்லுகிறது, சுப்பிரமணியனை சொல்லுகிறது. 6 முகன் சுப்பிரமணியன். பஞ்சானன் 5 முகங்களை உடையவன் ருத்ரன், 4 முகங்களை உடையவன் பிரம்மா என்று இப்படி இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் என்ன பண்ணுகிறார்கள்? உன்னுடைய திரைவிக்ரமாதி சரித்தம் ஸ்துவந்தி விபுதாக ஸ்துவந்தி. இப்படிப்பட்ட விபுதாக நல்ல ஞானத்தை உடையவர்கள், உன்னுடைய பெருமையை அறிந்தவர்கள். யார் யார் என்னால் சிவன், பிரம்மா என்னும் ஷண்முகன், இந்திரன் முதலானவர்கள் உன்னுடைய பெருமையை அறிந்தவர்களாய் உன்னுடைய திரைவிக்ரமாதி சரித்தம் ஸ்துவந்தி. 3 உலகங்களை நீ அளந்தாயே. சமஸ்த ஜெகதாம் மாதா என்னும் முதலிலே நாம் பார்த்தோமே, எம்பெருமான் உலகமளந்த பொன்னடி என்று திருமங்கை ஆழ்வாரும் கூட திருவேங்கடமுடையானை கொண்டாடுகிறார். அப்படிப்பட்ட உலகமளந்த பொன்னடி அந்த திருவேங்கடமுடையான் உலகங்களையும் அளந்தான் என்று அவனுடைய சரித்திரத்தை கொண்டாடுகிறார்கள் இவர்களெல்லாம். அதற்கு மேலே பாஷாபதி பட்டதி. பாஷாபதி என்னால் 6. அவர் தேவகுரு ப்ரஹஸ்பதி. அவர் என்ன பண்ணுகிறார்? இங்கே வாசர சுத்தி மாறாது. அவர் உன்னுடைய திருமுன்பே வந்து பஞ்சாங்கம் வாசிக்கிறார். வாசர சுத்தி என்னால் என்ன? இன்றைக்கு நல்ல நாள் என்று அந்த நாளினுடைய ஒரு யோகம், கரணம் முதலானவற்றையெல்லாம் பெருமாள் முன்னாலே படிக்க வேண்டும். அதை படிப்பவர் யாருனால் அதற்கு இன்னும் இருக்கக்கூடிய புரோகிதர்கள். இன்றைக்கும் கூட பஞ்சாங்க சிரவணம் என்று பண்ணுவார்கள். ஆனால் திருவேங்கடமுடையானுக்கு யார் பண்ணுகிறார்? பாஷாபதி. தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடிய அந்த ப்ரஹஸ்பதியே வந்து பஞ்சாங்கம் வாசிக்கிறாராம். அவர் உன் முன்னாலே வந்து பஞ்சாங்கம் வாசிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார். ஆகினாலே சேஷாத்ரிசேகர விபோ, சேஷாத்ரி என்று சொல்லப்படுகின்ற திருவேங்கட மலைக்கு தலைவனே என்ன பண்ண வேண்டும்? தவசுப்பிரபாதம், உனக்கு நல்விடிவாகட்டும். நீ எழுந்திருந்து அடியவர்களை எல்லாம் கட்டாட்சிக்க வேணும் என்று இந்த ஸ்லோகத்திலே அவனை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். அடுத்தபடியாக 7வது ஸ்லோகம். அதில் என்ன? நல்ல காற்று வீசுகிறது. அதிலும் பல பல புஷ்பங்களினுடைய பரிமளத்தோடு அந்த வாசனையோடு கூடின காற்று நன்றாக சுகமாக வீசுகிறது என்று இதெல்லாம் பொழுது விடுந்ததற்கு அடையாளம் சொல்கிறார். திருப்பள்ளி எழுச்சியிலே கூட நாம் பார்த்தோமானால் இப்படிப்பட்ட அடையாளங்களெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். அதே போல சம்ஸ்கிருதத்திலே ஸ்லோகங்களை அருளி செய்கிறார் பிரதிவாதி பயங்கரம் அண்ணா. ஈஷத் பிரபுல்ல சரசீருக நாரிகேள பூகத்ருமாதி சுமனோகர பாலிகானாம் ஆவாதி மந்தமனிலஹ சகதிவ்யகந்தைஹி சேஷாத்ரிசேகர விபோ தவ சுப்பிரபாதம். ஈஷத் பிரபுல்ல சரசீருகன்ற, சரசீருகம் என்னால் தாமரை. அதுவும் என்னன்னா ஈஷத் பிரபுல்லன்னர், சிறிதே மலர்ந்த தாமரை. ஏன் அப்படி சொல்ல வேணும் என்றால், அப்பொழுதுதான் பொழுது விடிந்திருக்கிறபடியினாலே, சூரியனுடைய கிரணங்கள் அப்பொழுதுதான் மெல்ல அங்கே தோன்றுகிறபடியினாலே தாமரையும் அப்பொழுதுதான் மலரத் தொடங்கி இருக்கிறது. அதனால் இது பொழுது விடிந்ததற்கு அடையாளம் என்னால் ஈஷத் பிரபுல்ல சரசீருக, சிறிதே மலர்ந்திருக்கக்கூடிய தாமரை
என்று சொல்ல வேண்டும். நன்றாக முழுவதுமாக மலர்ந்த தாமரை என்றால் வெயில் நன்றாக வந்து விட்டது என்று அர்த்தமாயிற்றே. இப்பொழுதுதான் விடிய தொடங்கி இருக்கிறது. அதனால் தாமரை சிறிது மலர்ந்திருக்கிறது. அந்த தாமரை பூ என்ன? அதற்கு மேலே நாரிகேளா, பூக, துருமாதி, அதாவது தென்னை, பாக்கு முதலான மரங்கள், அதிலேயும் இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்புறம் பாளை, பாலிகான்னா அது பாளை என்று சொல்லுவார்கள் தமிழிலே. இப்படிப்பட்ட மரங்கள், பாளை மரங்கள், சுமனோகர பாலிகானாம், நெஞ்சை கவருகின்ற பாளைகள், இவற்றிலெல்லாம் அந்த காற்று என்ன பண்ணி இருக்கிறது? அது பூந்து புறப்பட்டபடியினாலே இத்தனை வாசனையும் தன்னிடத்திலே கொண்டிருக்கிறது அந்த காற்று. அதாவது சற்றே மலர்ந்த தாமரை, அதே போல தென்னை, பாளை, பாக்கு மரங்கள், இத்தனையுடைய வாசனைகளுடைய திவ்யகந்தைகி சஹா, இத்தனை வாசனைகளோடு கூடியதாக அது வீசி அது என்ன பண்ணுகிறது? நன்றாக அப்படி மெல்ல வீசுகிறது. ஆயினால சேஷாத்ரிசேகர விபோ, இப்படி சேஷாத்ரிசேகரம் என்னால் திருவேங்கட மலை, அப்படிப்பட்ட மலைக்கு நீ தலைவனே உனக்கு நல்விடிவாக ஆகட்டும் என்று இந்த 7வது ஸ்லோகத்தில் அந்த திருவேங்கடமுடையானை துயிலெழுப்புகிறார். அதாவது நல்ல விடியற்காலையிலே பொழுது நன்றாக விடிந்த பிற்பாடு அது எழுந்திருப்பது என்பது கூடாது. முதலிலேயே எழுந்திருக்க வேணும். எத்தனை விடியற்காலையிலே, அது விடியற்காலை என்று தெரிவிப்பதற்காகத்தான் இங்கே என்ன சொல்லுகிறார் என்றால், ஈஷத் பிரபுல்ல என்று சிறிதே மலர்ந்த அந்த சரசீருகம் என்று சொல்லி, நாரிகேளம் என்னால் தென்னை, பூகம் என்னால் பாக்கு, அதற்கு மேலே பாலிகா என்னால் பாளை, ஆக இவற்றிலெல்லாம் நன்றாக புகுந்து புறப்பட்ட காற்று அது என்ன பண்ணுகிறது? அந்த உயர்ந்த வாசனைகளோடு கூட, அத்தனை வாசகங்களோடு கூட இங்கே அந்த காற்றானது எப்படி வீசுகிறது? மந்தமனிலகா ஆவாதி, அனிலகா மந்தமாவாதி, மெல்ல வீசுகிறது. ஆஹா, சூழ்நிலைகளெல்லாம் மிக இனிமையாக இருக்கிறது. ஆயினாலே திருவேங்கடமுடையானே, நீ உனக்கு நல்விடிவாகட்டும், நீ எழுந்திருக்க வேண்டும். எழுந்திருந்து அடியவர்களை எல்லாம் உன்னுடைய திருக்கண் நோக்கத்தாலே கட்டாட்சித்து எல்லாரையும் நீ குளிரச் செய்ய வேணும் என்று இந்த ஸ்லோகத்தில் அந்த திருவேங்கடமுடையானை பிரார்த்தித்துக் கொள்வதாக இந்த ஸ்லோகத்தை பிரதிவாதி வெங்கரம் அண்ணா அருளி செய்திருக்கிறார். நான் ஏற்கனவே தெரிவித்தேன், பெருமாளை எழுப்ப வேணுமா? அவர் எப்பொழுதும் உறங்காதவர் தானே, எப்பொழுதும் நம்மை ரட்சிப்பதற்காக விழித்து கொண்டிருப்பவர் தானே என்ற ஐயம் ஏற்படலாம். ஆனால் இதெல்லாம் அவர்களாக ரட்சிப்பவர்களாக இருந்தாலும் கூட ஒரு அரசனுக்கு போய் எப்படி ரங்கேசயம் ராஜவதர்கணியம் என்று சொல்லப்பட்டபடி ஒரு அரசனை துயிலெழுப்புகிற பொழுது இப்படிப்பட்ட நல்வார்த்தைகளை சொல்லி இனிமையான வாத்தியங்களை கோஷம் செய்து அவனை எழுப்புவது போல இங்கே அடியவர்கள் எம்பெருமானை எழுப்புகிறார்கள் என்று அதை கருத்திலே கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கிறேன். இன்னும் பிரதிவாதி வெங்கரம் அண்ணாவுடைய ஸ்லோகங்களை தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.